உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கம்பம் சட்டமன்ற திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் 6ஆம் தேதி பகல் 12:30 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கம்பம் சட்டமன்ற திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும்போது உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின் செய்தியாளர் சந்திப்பில் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு எண்ணற்ற பணிகள் செய்து கொடுத்திருப்பதாகவும் மீண்டும் என்னை 6வது முறையாக பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்வார்கள் என்றும் உறுதியளித்தார். பெண்களுக்கு 1000 ரூபாய் இடப்பெயர்ச்சி நடத்துவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விகிதப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் ஏற்படுகிறது. இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவதற்கு மூலமாக